அடுத்து விருச்சிகம். இவங்களுக்கு இந்த புது வருஷம் எப்படி அமையும்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச அவங்க வீட்டு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். ஸோ அவரு எப்படி இருக்காருன்னா மாதத்திற்கு மாதம் மாறிட்டே இருப்பாரு. பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்ப அஷ்டமத்துல குரு. ஸோ ரொம்ப டென்ஷன்ஸான ஒரு பீரியட் தான். நல்ல வேலையெல்லாம் இருக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் என்ன விஷயம்னா அலைச்சலாக அதிகமாக இருக்கும். ட்ராவலிங் போயிட்டுருக்கோம், குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அப்படியே போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து போகும். பணம்லாம் கொடுத்தா வாங்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. அப்புறம் வரும் இப்போ அப்படின்னு சொல்லி காலம் தள்ளிகிட்டே போவாங்க. ஸோ இது மாதிரியான அவங்க டென்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இவங்களும் வந்து பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும். யாராவது கடன் கேட்டு வந்தாங்கன்னா வாங்க சாப்பிடுங்க போங்கன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கணுமே தவிர அவங்க வந்து ஒரு ரொம்ப ஓவராக எடுத்து மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அவங்களுடைய இந்த சொல்லுவாங்களே ஷூரிட்டி கொடுக்கறது அதெல்லாம் கொடுத்துட்டேன்னா பின்னாடி அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி. ஜூனுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறிடும். ஏன்னா குரு மாறிடுவார், நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ ஒரு இனம் புரியாத பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பயம்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இறைவனை இந்த ஆண்டு வேண்டிட்டாலே நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சூப்பராகிடுங்க.